தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ஊழலுக்கு எதிரான ஒலி எழுப்பும் ஆர்ப்பாட்டம், சங்கு முழங்கும் ஆர்ப்பாட்டம், தாரை தப்பட்டை ஒலிக்கும் ஆர்ப்பாட்டம், மணியோசை எழுப்பும் ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவிலே வாட்டர்கேட் ஊழல், அமெரிக்க ஆட்சியாளர்கள், அப்போதைய ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, மீடியாவை பயன்படுத்தி மூடி மறைக்க பார்த்தாங்க. அமெரிக்க மக்கள் எல்லோரும் மணியடிக்கும் போராட்டம், ஆரனடிக்கும் போராட்டம் நடத்தினாங்க. வாட்டர்கேட் ஊழலால அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல தமிழகத்தில் பிடிஆருடைய ஆடியோ 30,000 கோடி ரூபாய், அவர் அரசியல் நிர்பந்தம் மறுக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு வேற துறை கொடுத்துட்டாங்க, தகவல் தொழில்நுட்பமோ என்னமோ கொடுத்திருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் போனா தானே அறிக்கை கொடுக்க முடியும், இந்த ஆடியோ போலின்னு. அதனால அந்த துறை அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆகவே சரி, அப்படி பொய்யான ஆடியோவை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடு. 30,000 கோடி ரூபாய் முதலமைச்சருடைய குடும்பம், அமைச்சர் உதயநிதி, மருமகன் சபரீசன் இவர்கள் மீது அவர்கள் முன்னோர்கள் சம்பாதித்ததை விட அதிகமாக சம்பாதித்து விட்டார்கள். இது பிடிஆர் குரல் தான், இது யாரும் மறுக்க முடியாது. ஏன் நீதிமன்றம் இன்னும் தானா முன் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கல? ஏன் சிபிஐ இதுக்கு புகார் கொடுக்கணுமா? இதுக்கு அனுமதி வாங்கணுமா? 24 மாதத்துல 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரணை செய்ய வேண்டும். இது அப்படியே திமுக அரசு மூடி மறைச்சு கடந்து போக நினைக்குது. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இது மலிவான அரசியல். திமுக என்ன சொல்லுதுன்னா இது பிடிஆருடைய தனிப்பட்ட விவகாரம், அவங்க வேணா பிடிஆர் வேணா வழக்கு போடுவார், திமுக வழக்கு போடாது. இவங்க இது அப்படியே கடந்து போலான்னு பாக்குறாங்க, திசை திருப்பலான்னு பாக்குறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து சரியா பாடல, அண்ணாமலை ஃபைல்ஸ் தான் வெளியிட்டாரு, சொத்து கணக்கு தான் வெளியிட்டாரு, என்னென்னமோ அப்படி சொல்லி இந்தி திணிப்பு இப்படி ஏதாவது ஒன்ன சொல்லி கடந்து போறாங்க. 30,000 கோடி ரூபாய் உன் குடும்பம் கொள்ளையடிச்சிருக்கு. அண்ணாமலை சொல்றதை விட நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, நீ விசாரணை செய், இல்லன்னா தப்பான குற்றச்சாட்டு சொன்ன நடவடிக்கை எடு. இது முதல் கோரிக்கை. அன்றாடம் இங்கே இருந்து கனிம வள கொள்ளை, கிரானைட்டுகள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு போகுது. அதே மாதிரி மணல் கொள்ளை, மணல் கொள்ளையை தட்டி கேட்கிறாரு விஏஓ. அவர் புகார் கொடுக்கிறாரு, மணல் கொள்ளையர்களை, மாஃபியாக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனா பாதுகாப்பு கொடுக்கல இந்த விஏஓக்கு. அவர் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்திலே கொல்லப்படுகிறார். இந்த கிராம நிர்வாகி அலுவலர் சங்கம் எல்லாம் சேர்ந்து என்னங்கிறாங்கன்னா எங்களால வேலை பார்க்க முடியல, பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுன்னு கேட்கிறான். கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மிக மோசமான நிலையில, விஏஓ படுகொலை மட்டுமல்ல, கோவையில நீதிமன்றத்திலே படுகொலை, பல இடங்கள்ல கஞ்சா. சமீபத்தில் சித்திரை திருவிழால பட்டாக்கத்தியோட ஓடி வர்றான், வெட்டுறான், வாகனங்களை சேதப்படுத்துறான், 5 பேர் உயிரிழந்திருக்காங்க, மிரட்டி பணம் பிரிக்கிறான். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா, எந்த மீடியாவும் அதை காட்ட மாட்டேங்கிறான். எவ்வளவு பெரிய ரவுடித்தனம், அநியாயம், அராஜகம். காவல்துறை சொல்லுகிறது எங்களுக்கு எந்த துறையும் ஒத்துழைக்கல. சித்திரை திருவிழால 5 பேர் படுகொலைங்க, அநியாயங்க, 5 உயிரிழப்பு. தண்ணீர மூழ்கி 2 பேரு, செயின் பறிச்சு ஒருத்தனை கொண்டிருக்கிறான், எல்லா வாகனங்களையும் சேதப்படுத்தி இருக்கிறான், பட்டாக்கத்தியோட வர்றான், காட்டுறான். என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? எடப்பாடி ஆட்சியில் இப்படியா இருந்தது? பாத்ரூம்ல வலிக்கு விழுவான் எடப்பாடி ஆட்சியில, கட்டு போட்டு பேட்டி கொடுப்பான் எடப்பாடி ஆட்சியில. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டுவிட்டது. அது மட்டுமல்ல, பட்டியலின மக்களுடைய பிறப்புரிமை அண்ணல் அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு, அத மதமாரிகளுக்கு கொடுக்கிறேன்னு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வர்றார். இது மிகப்பெரிய அநீதி. இது கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றி பட்டியலின மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆகவே மதமாரிகளுக்கு, பட்டியலின மக்களுக்கான அந்த அந்தஸ்தை கொடுக்க கூடாது. இது ஒரு முக்கியமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, படுகொலை, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை தடுத்து நிறுத்த வேண்டும். அதோடு கூட இயற்கை வள சுரண்டல் சட்டம் ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 சட்டத்தை வாபஸ் வாங்கினா 12 மணி நேர வேலை. நானே கொண்டு வந்தேன் துணிச்சலா வாபஸ் வாங்கிட்டார். அது திராவிட மாடல், துணிச்சலா தான் பண்ணுவோம், பிள்ளையும் குள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. அதே மாதிரி திருமண மண்டபங்கள்ல மது கொடுக்கிறது, அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா ஏடிஎம்ல மது விற்பனை, தமிழ்நாடே குடிகார மாநிலமாக மாறிவிட்டது. ஏடிஎம்ல மது விற்பனை, குடிகாரர்கள் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள், மது விற்பனை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். ஆகவே இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும், டாஸ்மாகை தடை செய்ய வேண்டும். அந்த சட்டத்தோட இன்னொரு சட்டமும் கொண்டு வந்தாங்க, வெளியே தெரியல. இதுவரைக்கும் எந்த கம்யூனிஸ்ட்காரனும் பேச மாட்டேங்கிறான். இதே ஏடிஎம் ஆட்சியில் வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது நீர்நிலைகள்ல போய் அவங்க ரெசார்ட் கட்டிக்கலாம், நீர்நிலைகளை அலங்காரம் பண்றான்னு அதை ஆக்கிரமிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு இயற்கை வள சுரண்டல் சட்டம். இதுக்கு திமுக காரங்க பல இடங்கள்ல பூங்காக்கள் அமைக்கிறதுக்கு, நீர்நிலை, இந்த பார்க் அமைக்கிறதுக்கு நிறைய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம். இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். அதே போல ஹலால் முத்திரை, என்னங்க ஹலால் முத்திரை, அப்பளத்துக்கு ஹலால் முத்திரை, நாங்க எதுக்கு ஹலால் முத்திரை வாங்கணும்? அரசாங்க முத்திரை இருக்குல்ல, ISIS,
ISI முத்திரம் இருக்கு, அக்மார்க் முத்திரை இருக்கு, BIS முத்திரை இருக்குது. ஹலால் முத்திரைன்னு சொல்லி எதுக்காக பணம் கொடுக்கணும்? ஒரு போட்டி பொருளாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கை எல்லாம் இந்த திமுக அரசாங்கம் மூடி மறைத்து விட்டு, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு இது மலிவான அரசியல், ஏன் கிரிக்கெட் போய் உட்கார்ந்து பாக்குறதுக்கு நேரம் இருக்கா? குடும்பத்தோட கிரிக்கெட் பாக்குறதுக்கு நேரம் இருக்கா? மகன் மேல குற்றச்சாட்டு, மருமகன் மேல குற்றச்சாட்டு, உங்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு, அந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அது விசாரணைக்கு கூட நீங்கள் தயார் இல்ல. கேட்டா மந்திரி சபை மாற்றம். ஏன் மந்திரி சபை மாற்றம்? எதுக்காக மாத்தினீங்க? ஆவின் நிர்வாகம் மிக சரியாக நடக்கல, ரைட், அவரை மாத்திட்டீங்க. இப்ப தொழில்துறை அமைச்சரா தங்கம் தென்னரசன் திமுகவை இயக்கக்கூடிய வெளி சக்திகளுக்கு கட்டுப்பட மாட்டார். தங்கம் தென்னரசு இப்ப PTR இருக்காரு, அவர் வெளிநாட்டு சக்திகளுக்கு கட்டுப்பட்டவர். PTR அவர் வந்த உடனே ஜக்கி வாசுதேவ் கூட சண்டைக்கு போனார். வந்த உடனே நம்முடைய இந்து அமைப்புகளோட சண்டைக்கு வந்தார் PTR. ஏன்னா அந்த வெளிநாட்டு சக்திகள் திமுக ஆட்சியை விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் மிக தெளிவாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஜெயரஞ்சன் போன்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியை கிறிஸ்தவ மிஷனரிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்களும் ஓட்டு போடுறாங்க, பணம் கொடுக்கறாங்கிறதுக்காக இந்த திமுக ஆட்சி தமிழகத்திற்கு, தமிழ் சமுதாயத்திற்கு துரோகம் செய்து வருகிறது. ஆகவே ஊழலுக்கு எதிரான ஒரு ஒலி எழுப்பு போராட்டம். இந்த போராட்டம் நடத்தினா என்னங்க தப்பு? 234 தொகுதியிலும் கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். அதுக்கு கோரிக்கை மனு கொடுக்க போனா எங்க ஆளுகளை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதவரத்தில் முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி, அங்க மனு கொடுக்க போனவர்கள் கைது. வேடசந்தூர்ல கைது, திண்டுக்கல்லிலே கைது. எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகிகள் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவாரூர் ஜெயராமன் எல்லோருமே இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த ஊழலுக்கு எதிரான ஒலி எழுப்பும் போராட்டத்திலே மக்கள் அனைவரும் இனிமேல் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜனநாயக அறப்போராட்டம்